ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1175 தான் பார்க்க போறோம். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு லோக்கியோட டெவில் ஃப்ரூட்டை ரிவீல் பண்ண போறாங்க. அண்ட் நம்ம லூஃபி வந்து சோமரை அட்டாக் பண்ண போறான். இதை தாண்டி லோக்கியுமே டிராகன் ஃபார்ம்ல வந்து எல்லா ட்ரீம் மான்ஸ்டர்ஸையும் டிஃபீட் பண்ண போறான். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த சாப்டர் இருக்க போகுது. ஸோ இந்த சாப்டருமே இன்ட்ரெஸ்டிங் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த சாப்டரோட டைட்டில் நிடாக்கு லோக்கியோட டெவில் ஃப்ரூட் வந்து நிடாக்கா தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அந்த வீடியோவை இனிமே நீங்க பார்க்கலனா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோவை செக் பண்ணிட்டு வாங்க. இப்போ இந்த சாப்டரோட கவர் ஸ்டோரியில வந்து நம்ம சபவும் கோலமும் ஒரு இடத்துல உட்கார்ந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ சபவை சுத்தி ஏகப்பட்ட கோலா வந்து சுத்தி வளைக்குது. இந்த சாப்டர் ஸ்டார்டிங்லயே ஒரு சின்ன லைனை போட்டு காமிக்கிறாங்க, இந்த கேப்சர் ஸ்ட்ராகர்ஸ் ஆரண்ட். அதுக்கப்புறம் நமக்கு சாஞ்சியை காமிப்பாங்க. சாஞ்சியுமே ராபினுக்கு மேல வந்து ஒயின்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, த்ரோன்ஸால ஆன ஒயின்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஒயின்ஸை வந்து டைபுலு ஜிம்பேவை யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டா எரிச்சு சாம்பலாக்குறான். அதை பார்த்த நாமியுமே தேங்க் காட்னஸ்ன்ட்டு ஓடி வந்து ராபினை கட்டிப்பிடிக்கிறா, ஹக் பண்றா. அண்ட் ராபினுமே சாஞ்சி கிட்ட தேங்க்ஸ் சொல்றா. அந்த டைம் பூசப்மே தட்ஸ் அவர் சாஞ்சின்ட்டு. அப்பதான் ஜிம்பேயுமே கண்டுபிடிக்கிறான், ஓ இந்த ஒயின்ஸ் எல்லாமே ஹை டெம்பரேச்சருக்கு வந்து வீக்கா இருக்குன்ட்டு. அப்போ ராபினுமே நம்ம செலிப்ரேட் பண்ணக்கூடிய டைம் இது கிடையாதுன்ட்டு. அதுக்கு சாஞ்சியுமே ஆமா. அதுக்கப்புறம் திங்க் பண்ணி பார்க்கறான், இந்த ஹாக்கி இப்போ ஒரு ரோர் வந்துச்சு, அது என்னதுன்ட்டு. அப்போ ஒரு மேசிவ் ஷாடோ வந்து இவங்களை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்குது. அத பத்தி சாஞ்சியுமே இந்த மேசிவ் ஷாடோ வந்து என்னதுன்ட்டு. இப்போ நமக்கு வெஸ்ட் வில்லேஜை காமிப்பாங்க. வெஸ்ட் வில்லேஜ்ல நம்ம லோக்கியுமே அவன் மேல இருக்கக்கூடிய பேரண்ட்ஸா இருக்கட்டும் சில்ட்ரன்ஸா இருக்கட்டும் எல்லாருமே கீழே இறக்கி விடுவான். அந்த இடத்துல தான் நம்ம ஜெருசலமே இருப்பாங்க. ஜெருசலம் இதை பார்த்ததுக்கு அப்புறம் ஓடி வராங்க. ஓய்மா ரிப்லி அண்ட் ரோடோ நம்ம ஃபோக்ஸ்க்கு அடிபட்டு இருக்குது, அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் தேவைப்படுதுன்ட்டு ஃபாஸ்ட் ஓடி வந்துட்டு இருக்காங்க. இதுக்கடையில சில்ட்ரன்ஸுமே ஜெருசலம் கிட்ட இவங்க எல்லாருமே எங்க மேல இருக்கக்கூடிய த்ரோன்ஸால தான் குத்தப்பட்டு இருக்காங்கன்ட்டு. அண்ட் சில்ட்ரன்ஸ்ல ஒருத்தன் வந்து என்னோட அம்மா இறக்க போறாங்கன்ட்டு அழுதுட்டு இருப்பான். இதுக்கடையில இந்த இடத்துல வந்து ஏகப்பட்ட டோமி ரிவர்சல் அஃபெக்ட் ஆன ஜெயின்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் வந்து நார்மல் ஜெயின்ஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நார்மல் ஜெயின்ஸ் எல்லாரும் லோக்கியை பார்த்துட்டு, லோக்கி இந்த வில்லேஜ் வந்து இப்போதைக்கு சேஃப் கிடையாது, அதனால சில்ட்ரன்ஸையும் பேரண்ட்ஸையும் வந்து ஏதாவது டேஞ்சர் இல்லாத இடத்துல வந்து இறக்கி விடுன்ட்டு. அதுக்கு லோக்கியுமே அது என்னோட ப்ராப்ளம் கிடையாது, நான் வந்துட்டு இருந்த டைம்ல வந்து எல்லாருமே என்னோட முதுகுல வந்து ஜம்ப் பண்ணாங்க, நான் இப்போதைக்கு அவங்கள கீழே இறக்கி விடுறதுக்கு கண்டிப்பா இங்க வந்திருக்கேன், அதனால எல்லாருமே கீழே இறங்குங்கன்ட்டு ஒவ்வொரு ஆட்களையும் இறக்கி விடுறதா லோக்கி. இந்த இடத்துல வந்து ஒரு சூப்பர் டீடைல் இருக்கும். நம்ம லோக்கியோட டிராகன் வந்து பயங்கர பெருசா இருக்கும். இவனுக்கு பின்னாடியே வந்து இன்னொரு டிராகன் இருக்கும், ட்ரீம் மான்ஸ்டர் இருக்கும். அந்த டிராகன் வந்து லோக்கி டிராகனை பார்த்து பயந்துட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. டீடைல் எல்லாமே செமையா கொடுத்திருந்தாங்க. அதை பார்க்க போஸ்ட்ல ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஒவ்வொரு விஷயத்தையுமே சூப்பராவே டீடைல் பண்ணிருக்காரு ஓடா. இப்போ ஜெருசலமே எல்பஃப் இருக்கக்கூடிய பீப்பிள்ஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. பீப்பிள் ஆஃப் எல்பஃப் சில்ட்ரன்ஸ் வந்து சேஃபா இருக்காங்கன்ட்டு. அதை கேட்ட நாமி குரூப் எல்லாருமே கொஞ்சம் ரிலீஃப் ஆவறாங்க. ஓகே இதுக்கப்புறம் ஹாஸ்டேஜ் ப்ராப்ளம் கிடையாது, நம்ம வந்து எனிமீஸ் மட்டும் டீல் பண்ணா போதும்ட்டு. இப்போ நமக்கு ஜோரோவை காமிப்பாங்க. ஜோரோவுமே இங்க இருக்கக்கூடிய டோமி ரிவர்ஸ் ஜெயின்ஸ் கூட ஃபைட் பண்ணிட்டு இருப்பான். அப்ப நம்ம லோக்கி மேல இருக்கக்கூடிய லூஃபி வந்து ஜோரோவை பார்த்துட்டு இருக்கான். ஜோரோவை பார்த்து கூப்பிடுறான். அதை பார்த்து ஜோரோவுமே நீ உன்னோட ஸ்வீட் டைம் எல்லாத்தையுமே முடிச்சிட்டு இங்க வந்துட்டியான்ட்டு. அண்ட் டோன்ட் டெல் மீ இந்த டிராகன் வந்து பேச வருவானா. அதுக்கு லூஃபியுமே ஆமா இந்த டிராகன் தான் வந்து லோக்கின்ட்டு. அண்ட் கூடவே நீ இந்த பிளேஸ்ல இருக்கனால இந்த இடம் வந்து சேஃப் அப்படிதான்ட்டு. அதுக்கு நம்ம ஜோரோவுமே யா எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது, பட் ஸ்டில் நீ ஆல்ரெடி வந்து ஜெயிண்ட் மோடுக்குள்ள போனனால ஏன் நீ இந்த ட்ரீம் மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே சமாளிக்க கூடாது, ட்ரீம் மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே டிஃபீட் பண்ண கூடாதுன்ட்டு. ஏன்னா அந்த ட்ரீம் மான்ஸ்டர்ஸ் டிஃபீட் பண்ணலாம், அந்த ட்ரீம் மான்ஸ்டர்ஸ் டிஃபீட் பண்ணலனா கண்டிப்பா இந்த எல்பஃப் வந்து சேஃபா இருக்காது, கண்டிப்பா எல்பஃப்க்கு வந்து ப்ராப்ளம் இருக்குன்ட்டு. அதுக்கு லூஃபியுமே ஓகே சொல்றான். அது கூட சேர்ந்து இவங்க எல்லாருமே எங்க இருந்தோ மலை மாதிரி கீழே விழுந்தாங்க, இவங்க எல்லாருக்கும் என்னாச்சுன்னு பேசிட்டு இருப்பானா. அப்போ ஏகப்பட்ட த்ரோன்ஸ் எல்லாமே டக்கு டக்குன்னு இவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. லைக் பேரண்ட்ஸையும் சில்ட்ரன்ஸையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஏன்னா சோமர்ஸ் வந்து இவங்க நோக்கி வந்துட்டு இருப்பான். அதை பார்த்த ஒய்மை வந்து ஏகப்பட்ட த்ரோன்ஸ் வந்துட்டே இருக்குது, சில்ட்ரன்ஸை வந்து சேஃபா உள்ள கொண்டு போங்கன்ட்டு. அப்போ சோமர்மே பின்னாடி இருந்து பேச ஆரம்பிக்கிறான், யூ டம்மஸ் நீங்க கிவ் அப் பண்ணுங்க, உங்களால தப்பிச்சு போக முடியாதுன்ட்டு. அதை பார்த்த பேரண்ட்ஸ் எல்லாருமே இந்த கிரிப் வந்து என்னமே நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானான்ட்டு. இதை கேட்ட சோமருமே செமையா கடுப்பாக ஆரம்பிக்கிறான். சோ கண்டிப்பா உங்க யாரையுமே நான் சர்வே பண்ண விட மாட்டேன், நீங்க எல்லாருமே என்ன ஏமாத்திட்டீங்க, ஒரு டச்சிங்கான மூமெண்ட் காமிச்சு என்ன ஏமாத்திட்டீங்கன்ட்டு. லைக் நம்ம சோமர் என்ன மென்ஷன் பண்றானா, இவங்க எல்லாருமே வந்து ஒன்னா சேர்ந்தா கீழே விழுந்திருப்பாங்க, பட் இப்போதைக்கு தப்பிச்சு வந்துட்டாங்க பாத்தீங்களா, அதனால தான் செம கடுப்புல இருக்கான். நீங்க ஒரு டச்சிங்கான மூமெண்ட் காமிச்சு என்ன ஏமாத்திட்டீங்க, அதனால கண்டிப்பா நான் உங்களை சர்வே பண்ண விட மாட்டேன்ட்டு பயங்கரமா அட்டாக் பண்றதுக்காண்டி ரெடி ஆகுறான். அண்ட் கூடவே ஆக்சுவலி இது வந்து பெஸ்டான விஷயம் தான், ஏன்னா பிராட்ஸ் யாருமே சாகவே இல்ல, அதனால என்னோட மிஷினுமே ஃபெயில் ஆகவே இல்ல, என்னமே என்னோட மிஷின் வந்து போயிட்டு தான் இருக்குது. இவங்க எல்லாருமே என்னமே என்னால வந்து ஹோலி லேண்டுக்கு கூட்டிட்டு போக முடியும்ட்டு சில்ட்ரன்ஸை வந்து அட்டாக் பண்றதுக்காண்டி, சரி சில்ட்ரன்ஸை வந்து பிடிக்கிறதுக்காண்டி ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே நம்ம லூஃபி பார்த்துட்டு இருப்பான் லோக்கி மேல உட்காந்துட்டு. இப்போ சோமருமே சில்ட்ரன்ஸை பிடிக்கிறதுக்கு முன்னாடி செத்துட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, த்ரோன்ஸ் எல்லாமே குத்தி நல்லாவே பேரண்ட்ஸ்க்கு அடிபட்டு இருக்கும். அவங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் சாகர கண்டிஷன்ல தான் இருக்காங்க. அவங்கள கில் பண்றதுக்காண்டி ஃபர்ஸ்ட் போக ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் நான் செத்துட்டு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸை கில் பண்றேன்ட்டு ரேபிட் ஃபயர் த்ரோன் லாஞ்சரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான்.
இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கன்ட்டு பேக் டு பேக் த்ரோன்ஸ் யூஸ் பண்ணி பேரண்ட்ஸ் அட்டாக் பண்ணிட்டே இருக்கான். பட் அந்த டைம் சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே அவங்களோட பேரண்ட்ஸுக்கு வந்து சீல்டா வந்து நிக்கிறாங்க. லைக் வந்து எந்த ஒரு அட்டாக்குமே அவங்க அம்மா அப்பா மேல படக்கூடாதுன்ட்டு எல்லாருமே லைனா வந்து அவங்க அம்மா அப்பாக்கு மேல வந்து முன்னாடி வந்து சீல்டு மாதிரி நிக்கிறாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் சோமர் என்ன கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஆகுறான். ஏன்னா இந்த மாதிரி விஷயத்தை பார்த்தா வந்து சோமருக்கு ரொம்பவே பிடிக்கும் பாத்தீங்களா, அதனால செமையா எக்ஸைட்மெண்ட் ஆகுறான். அப்ப சில்ட்ரன்ஸ்மே சோமரை பார்த்துட்டு கண்டிப்பா நீ வந்து எங்க அம்மா அப்பாவை அட்டாக் பண்றதுக்கு நான் விட மாட்டேன், நாங்க இந்த டைம் எங்க அம்மா அப்பாவை காப்பாத்துவோன்ட்டு எல்லாருமே வந்து ஒண்ணா நிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் சோமர் சிரிக்க ஆரம்பிக்கிறான். பயங்கரமா எக்ஸைட்மெண்ட்ல சிரிக்க ஆரம்பிக்கிறான். யூ மோவர் ஆன் சி, உங்களோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே என்ன வந்து அளவிக்குதுன்ட்டு, அண்ட் நீங்க எல்லாருமே ரொம்பவே பிரேஸ்லெஸ் இருக்கீங்கன்ட்டு. பட் இந்த பாயிண்ட பொறுத்த வரைக்கும் எனக்கு எதையும் பத்தி கவலை கிடையாது, மிஷினை பத்தியும் கவலை கிடையாது, எனக்கு என்னோட சந்தோஷம் தான் முக்கியம். அதனால உங்க எல்லாருமே கில் பண்ணி நான் வந்து என்ஜாய் பண்ண போறேன்ட்டு சில்ட்ரன்ஸ் அட்டாக் பண்றதுக்கு போக ஆரம்பிக்கிறான். அந்த டைம் சில்ட்ரன்ஸ் பார்த்துட்டு கண்டிப்பா நான் இதை மறக்கவே மாட்டேன். இந்த டைம்ல வந்து உங்க ஃபேஸ்ல எந்த அளவுக்கு பிரேவ் இருக்குது, நீங்க எந்த அளவுக்கு தைரியமா வந்திருக்கீங்கன்ட்டு அந்த ஃபேஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஃபேஸ் ரேஷன் இருக்கும் பாத்தீங்களா, அது கண்டிப்பா வந்து நான் மறக்கவே மாட்டேன்ட்டு அட்டாக் பண்ண போவானா. இதை பார்த்த பேரண்ட்ஸ் எல்லாருமே சில்ட்ரன்ஸ் ஓட சொல்றாங்க. பட் எந்த ஒரு சில்ட்ரன்ஸுமே ஓட மாட்டேங்காங்க. அப்பதான் நம்ம தலைமை என்ட்ரி. ஜோரா வந்து அசால்ட்டா எல்லா த்ரோன்ஸையுமே வந்து டிஃபீட் பண்றான். டிஃபீட் பண்றான் மீன்ஸ் எல்லா த்ரோன்ஸையும் சில்ட்ரன்ஸ் மேல அட்டாக் பண்ண விடாம வந்து தடுக்கிறான். இத பார்த்து லூஃபியுமே சிரிக்க ஆரம்பிக்கிறான். வே டு கோ ஜோரோ, எனக்கு தெளிவா தெரியும் இப்படிதான் நடக்கும்ட்டு. அந்த டைம் சோமருமே ஷாக் ஆவறான், யாரு வந்து என்னோட அட்டாக்க தடுத்ததுன்ட்டு. அப்ப லூஃபி வந்து கியர் ஃபீல ஒரு தண்டரை பிடிக்க ஆரம்பிக்கிறான். லைக் வந்து வானம் அறுக்கல வந்து கையோடக்கு எதிரா ஒரு வானத்துல இருந்து ஒரு தண்டரை பிடிச்சிட்டு அட்டாக் பண்ண வருவான் பாத்தீங்களா, அதே மாதிரி இந்த டைம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி அட்டாக் பண்ண வர போஸ்ல நம்ம லூஃபியுமே சோமரை பார்த்துட்டு உன்னோட அட்டாக்க தடுத்தது வந்து என்னோட குருமேட்டான ஜோரோ, நீ வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து வாழ்நாள் ஃபுல்லுமே மறக்கவே செய்தன்ட்டு கோமு கோமுனோ பூமிங் டான் தோர் ரைஃபிள் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான் நம்ம சோமரை. அந்த அட்டாக் மூலமா சோமருக்கு பயங்கரமா டேமேஜ் ஏற்படுது. அண்ட் எலக்ட்ரிசிட்டி வந்து சோமரோட உடம்புல பாஸ் ஆகுது. அது மூலமா உடம்புமே கரிஞ்சு போக ஆரம்பிக்குது. இதை பார்த்த பேரண்ட்ஸ் எல்லாருமே ஸ்ராகர்ஸ்ன்ட்டு சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் குறிப்பா சில்ட்ரன்ஸ் சுத்தி வந்து ஏகப்பட்ட த்ரோன்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்து அப்படியே கீழே விழ ஆரம்பிக்குது. ஏன்னா லூஃபி இப்போதைக்கு சோமரை டிஃபீட் பண்ணிட்டான் பாத்தீங்களா, அதனால அவன் பவருமே அப்படியே லாஸ் ஆகி பவருமே அப்படியே வந்து கட் ஆகி எல்லா த்ரோன்ஸுமே வந்து சுத்தி இருக்கக்கூடிய ஒயின்ஸ் எல்லாமே அப்படியே கீழே விழுது. இப்போ நமக்கு ரிப்ளியை கேட்பாங்க. ரிப்ளியுமே மயக்கமா வரதுக்கு முன்னாடி அவளுக்கு நல்லாவே அடிபட்டு இருக்கும். மயக்கமா வரதுக்கு முன்னாடி லூஃபியை பார்த்துட்டு நான் ஃபைனலி லூஃபி குனோட ஒயிட் ஃபார்மை பார்த்துட்டேன், இது அப்படியே நிக்காம பாக்குற மாதிரி தான் இருக்குது, நிக்காம மாதிரி தான் இருக்குது, நான் பிலீவ் பண்றேன் கண்டிப்பா இவர் தான் வந்து வாரியர் ஆஃப் லிபரேஷனா இருக்கணும்ட்டு. அந்த டைம் ஒரு வாய்ஸ் கேக்குது, நீ இப்போதைக்கு நிக்கானா சொன்னா சில்ட்ரன்ஸை பயன்படுத்துறதுக்காண்டி நம்ம பழங்காலத்து ஸ்டோரி சொல்லுவோம், அதுல வரக்கூடிய நிக்கவான்ட்டு ஒரு சில வாய்ஸ் கேட்டு இருக்குது. அண்ட் கூடவே இதுதான் உண்மையான நிடாக்கா, இது நம்மள கரெக்டான டைம்ல வந்து காப்பாத்திட்டான்ட்டு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அண்ட் லோக்கியுமே சோமரை அட்டாக் பண்ணிருப்பான். சோமர் இப்போதைக்கு தூள் தூளா போற மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. பட் நமக்கு தெளிவா தெரியல, இந்த பேனல் வந்து அந்த அளவுக்கு கிளியரா இல்லவே இல்ல. பட் ஸ்டில் லோக்கியை நம்ம சோமரை அட்டாக் பண்ற மாதிரி தான் இருக்குது. லூஃபி அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம லோக்கியுமே அட்டாக் பண்ற மாதிரி தான் இருக்குது. அதுல தூள் தூளா போற மாதிரி இருக்குது. மேபி அது ஒயின்ஸா கூட இருக்கலாம். இந்த பேனல் கிளியரா இல்லாம இருக்கனால எனக்கு தெளிவா தெரியல. இப்போ லோக்கியுமே லூஃபியை பார்த்துட்டு நம்ம இங்க இருந்து கிளம்பலான்ட்டு அப்ப இந்த எல்லா விஷயத்தையுமே சாப்பரா இருக்கட்டும் காபனா இருக்கட்டும் ரொம்ப தூரம் தள்ளி உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப சாப்பருமே இது வந்து பேச ஆரம்பிப்பானா, அதுக்கு நம்ம காபானுமே ஆமா இது வந்து லோக்கி, நானுமே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன் லோக்கியோட இந்த டிராகன் ஃபார்ம்ன்ட்டு. இப்போ நமக்கு ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் போட்டு காமிக்கிறாங்க. லைக் வந்து ஹரால்டா நம்ம லோக்கி டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் ஜெருசலமா சாங்ஸ் கிட்டயும் காபன் கிட்டயும் பேசிருப்பாரு. அந்த விஷயத்தை நமக்கு போட்டு காமிக்கிறாங்க. அந்த ஃபிளாஷ்பேக்ல காபானுமே நம்ம ஜெருசலமா கிட்ட நீங்க சொல்றத வச்சு பார்க்க போஸ்ல இது வந்து எல்பஃபோட நேஷனல் ட்ரெஷரி அண்ட் குறிப்பா இந்த ஃப்ரூட் வந்து ஒரு ஃபர்பிடன் டெல் ஃப்ரூட்ன்ட்டு. இந்த ஃப்ரூட்டோட டைப் பார்க்க போஸ்ல மித்திக்கல் ஜோயின் ஃப்ரூட் தான். அண்ட் இதோட நேம் வந்து டிராகன் ஃப்ரூட்ன்ட்டு காபன் வந்து ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு இருக்காரு. ஜெருசலமா சொன்னதை வந்து திரும்பி கேட்டுட்டு இருக்காரு. அப்போ ஜெருசலமாவுமே இந்த ஃப்ரூட்டை யார் சாப்பிடுறாங்களோ அவங்க இந்த உலகத்தோட இந்த வேர்ல்டோட கொலசல் டிராகனா மாறுவாங்க, மிகப்பெரிய டிராகனா மாறுவாங்க. பட் ஸ்டில் இந்த ஃப்ரூட்டை யார் சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸுமே டிஃபரெண்ட் ஆகும். லைக் வந்து ஹியூமன் சாப்பிட்டாலுமே வந்து ஒரு ஹியூமன் சாப்பிட்டாலுமே அவங்க வந்து இந்த வேர்ல்டோட கொலசல் டிராகனா தான் மாற போறாங்க. பட் ஸ்டில் ஹியூமனை விட ஒரு ஜெயிண்ட் வந்து ரொம்பவே ஹைட்டா இருப்பான். அதனால அந்த ஜெயிண்ட் சாப்பிட போஸ்ல நார்மல் ஹியூமன் சாப்பிடறதை விட சாப்பிட்டு டிராகனை மாறின சைஸை விட ஒரு ஜெயிண்டோட டிராகன் சைஸ் வந்து பெருசா இருக்கும். அண்ட் ஜெயிண்டை விட ஏசியன் ஜெயிண்ட் வந்து ரொம்பவே பெருசா இருப்பான். அதனால அந்த ஏசியன் ஜெயிண்ட் சாப்பிட போஸ்ல ஒரு ஜெயிண்ட் சாப்பிட்டு டிராகனா மாறினதை விட அந்த ஏசியன் ஜெயிண்ட் சாப்பிட்டு மாறின டிராகனோட சைஸ் வந்து பல மடங்கு பெருசா இருக்கும். அதனால தான் ஜெருசலமா இப்படி சொல்லியிருப்பாரு, யார் இந்த ஃப்ரூட்டை சாப்பிடுறாங்களோ அவங்களோட இனிஷியல் சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஃப்ரூட்டோட சைஸுமே இருக்கும்ட்டு. இது வந்து சிம்பிள் தான், நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன்
பண்ண மாதிரி தான். ஹியூமன் சைஸ் கூட கம்பேர் பண்ண போஸ்ல ஜெயினோட சைஸ் வந்து ரொம்பவே பெருசு. அதனால ஒரு ஹியூமன் சாப்பிடுறத விட இந்த ஃப்ரூட்டை ஒரு ஜெயிண்ட் சாப்பிட்டா வந்து அதோட டிராகன் ஃபார்ம் வந்து பல மடங்கு பெருசா இருக்கும். அண்ட் நார்மல் ஜெயிண்டை விட ஏசியன் ஜெயிண்ட் வந்து பல மடங்கு பெருசா இருப்பான். அதனால இந்த ஃப்ரூட்டை ஒரு ஏசியன் ஜெயிண்ட் சாப்பிடுறது மூலமா தான் இந்த ஃப்ரூட்டோட ஃபுல் பொட்டன்ஷியலை வெளிக்கொண்டு வர முடியும் ஜெருசலமே சொல்றாரு. அண்ட் இந்த காம்பினேஷன் தான் இந்த ஃப்ரூட்டை வந்து இன்னுமே டெட்லியஸ்டா மாத்துது, ரொம்பவே பயங்கரமா மாத்துதுன்ட்டு. அண்ட் இந்த டிராகனை பத்தி என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த டிராகன் வந்து ஃபயரை பிரீத் பண்ணாம லைட்னிங்கை வந்து பிரீத் பண்ணுன்ட்டு, லைக் வந்து லைட்னிங்கை வந்து ரிலீஸ் பண்ணுன்ட்டு, வாயில இருந்து கக்குன்ட்டு. அண்ட் குறிப்பா பகல்ல இந்த டிராகன் பறக்க போஸ்ல இதோட பாடி வந்து ரொம்பவே பீச் பிளாக்கா இருக்கும். அதனால பகல்ல ஒரு சிட்டி மேல இந்த டிராகன் பறந்து போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த மொத்த இடமுமே வந்து நைட்டா மாறின மாதிரி இருக்கும்ட்டு. ஏன்னா டிராகன் வந்து பிச் பிளாக்கா இருக்கு பாத்தீங்களா. அண்ட் சைஸ்லயுமே பயங்கரமா இருக்குது. அதனால ஒரு சிட்டி மேல இந்த டிராகன் பறந்து போச்சுன்னா டே டைம் வந்து அப்படியே நைட் டைமா மாறிடும். சந்தளவுக்கு கொலசலான டிராகன் தான் இந்த டிராகன். இதெல்லாமே கேட்ட சாங்ஸ்மே ஜெருசலமா கிட்ட இந்த ஃப்ரூட்டோட இம்மன்ஸ் பவர் மூலமா தான் இந்த ஃப்ரூட் வந்து ஃபர்பிடன் ஃப்ரூட்டா இருக்குன்ட்டு. அதுக்கு ஜெருசலமே அது அப்படி கிடையாது. இந்த ஃப்ரூட்டை வந்து ஹேமர் கார்டியன் ராக்னியர் தான் பாதுகாத்துட்டு இருக்குது. ஒரு காலகட்டத்தில் எல்பஃப்ல காட் ஆஃப் வாரண்டி ஒரு லெஜெண்ட் வாழ்ந்திருக்காரு. அவர் வந்து ராக்னியர் வெப்பனை யூஸ் பண்ணி தான் ஃபைட் பண்ணிருக்காரு. அண்ட் குறிப்பா இந்த ஜெயிண்ட் டிராகன் ஃபார்ம் எடுத்துக்கிட்டு சன்கார்டு கூட ஃபைட் பண்ண மாதிரி ஒரு ஸ்டோரியுமே இருக்குது. அண்ட் அவருக்கு வந்து ஒரு லாயலான ஒரு விசுவாசமான பார்ட்னர் இருந்திருக்குது. அது வந்து ஐஸ் குரல் ரடடஸ்கரி. இது ஒரு மிகப்பெரிய ஸ்டோரி தான். நான் உங்களுக்கு சிம்பிளா சின்னதா சொல்லியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் அந்த மாஸ்டர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பார்ட்னர் இருக்குல்ல, அந்த ஐஸ் குரல் ரடடஸ்கர் இருக்குல்ல, அது வந்து அந்த ராக்னியர் வெப்பனை வந்து பொசஸ் பண்ணிருக்குது. அதுக்கப்புறம் அவர் மாஸ்டர் ரிட்டர்ன் வரதுக்காண்டி இந்த ரடடஸ்கருமே வெயிட் பண்றது இருக்குது. அப்படி இல்லைன்னா ஒருத்தியான ஆள் வர வரைக்கும் இது வெயிட் பண்றது இருக்குன்ட்டு. இது எல்லாத்தையுமே ஜெருசலமா சொல்லிட்டு இருந்திருப்பாரு பிளாஷ்பேக்ல. அது எல்லாத்தையுமே காப்பான் இப்ப திங்க் பண்ணி பார்த்துட்டு இப்போ இதை பார்க்க போஸ்ல ராக்னியர் வந்து இதுக்கப்புறம் இந்த ஃப்ரூட்டுக்கு ஒரு கார்டினா இல்லாத மாதிரி தான் இருக்குன்ட்டு. அண்ட் அந்த ரடடஸ்கர் அப்படி இல்லைனா ராக்னியர் அது ஃபைனலி கரெக்டான சாய்ஸ் எடுத்திருக்குன்ட்டு. லைக் எப்படின்னா அவரோட ஒரிஜினல் மாஸ்டர் ரிட்டர்ன் வரதுக்காண்டி வெயிட் பண்ணாம லோக்கியை சூஸ் பண்ணிருக்குன்ட்டு. மேபி நம்ம லோக்கி கூட வந்து காட் ஆஃப் வாரா மாற கூட வாய்ப்பு இருக்குது ஃபியூச்சர்ல. இப்போதைக்கு நம்ம லோக்கியுமே ட்ரீம் மாஸ்டர்ஸ் நோக்கி போயிட்டு இருப்பான். அப்படி போயிட்டு இருக்க போஸ்ல எல்லா ட்ரீம் மாஸ்டர்ஸுமே திருச்சி ஓடிட்டு இருக்குது. அதை பார்க்க போஸ்ல செம ஃபன்னா இருக்குது. ஏன்னா லோக்கியோட சைஸ் வந்து ரொம்பவே பெருசா இருக்குது. அது கூட கம்பேர் பண்ண போஸ்ல ட்ரீம் மாஸ்டர்ஸோட சைஸ் வந்து ரொம்பவே குட்டி ஒன்று இருக்குது. முன்னாடி ஒரு டிராகன் வந்து தலை தெறிக்கி ஓடிட்டு இருக்கும். அதெல்லாம் பார்க்க செம ஐகானிக்கா இருக்குது, ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் லோக்கியோட கொம்புல வந்து பேண்டேஜ் இருக்கும். இது அப்படியே வந்து ஒரு மைனர் டீடைல்னே சொல்லலாம். லோக்கிக்கு வந்து அடிபட்டு இருக்கும் கொம்புல. அப்போ லோக்கியோட கொம்புல வந்து பேண்டேஜ் சுத்தி விட்டுருப்பாங்க. ஈவன் அந்த டிராகனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் கூட வந்து அந்த பேண்டேஜ் அப்படியே இருக்குது. இந்த மைனர் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே சூப்பராகவே பண்ணிருக்காங்க. இப்போ லோக்கியுமே வாயில இருந்து லைட்னிங்கை ரிலீஸ் பண்ணி எல்லா ட்ரீமர்ஸுமே டிஃபீட் பண்றான். இதெல்லாத்தையுமே நம்ம ஈமு பார்த்துட்டு இருப்பா. ஈமு இப்போதைக்கு எல்பஃப்ல கன் கூட பாடியை பொசஸ் பண்ணிருப்பா. அந்த டைம் கன் கூட கண்ணையும் காமிப்பாங்க. அதே மாதிரி ஹோல் ஹேண்டில் இருக்கக்கூடிய ஈமோட கண்ணையும் காமிப்பாங்க. பக்கத்துல காமிச்சிட்டு சோ இதுதான் நிடாக்கா, இந்த நிடாக்கு வந்து இங்க தான் இருக்குதான்ட்டி, இவ்வளவு நாட்கள் வந்து இங்க தான் இருக்குதான்ட்டி. சோ கரெக்டா இந்த இடத்துல சாப்டர் முடிக்கிறாங்க. இந்த சாப்டருக்கு நீங்க 10க்கு எத்தனை ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சாப்டருக்கு 10க்கு 8.5 கொடுப்பேன். சோ ஃபைனலி நம்ம வந்து ரூம்ல எல்லாமே செட் பண்ணியாச்சு. எக்கோ ப்ராப்ளத்தை கட் பண்ணியாச்சு, பேக்ரவுண்டும் செட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம சேனல்ல வீடியோ வந்துட்டே இருக்கும். லாங் வீடியோ வரும், ஷார்ட்ஸ் வீடியோ வரும். அதனால எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதை தாண்டி நம்ம வந்து ஒரு கேமிங் சேனல் கிரியேட் பண்ணிருக்கோம். அதுல 7 to 9 வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஃப்ரீயா இருந்தா அந்த டைம் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. சேனலோட நேம் வந்து ஸ்டோரி பஃப். அதோட லிங்கை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கொடுக்குறேன். எல்லாருமே கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போதைக்கு இந்த சாப்டர் முடிக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் நமக்கு பிரேக் கிடையாது. நெக்ஸ்ட் வீக் நமக்கு சாப்டர் வரும். இந்த சாப்டர் பத்தி நீங்க நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோ முடிக்கிறேன். ஓகே, பை.